அது மட்டுமல்ல, தமிழகக்காரர் எடுத்த எடுப்புக்கு எளிமை நிற்பா மிகராபுல. நபிமார்கள் அத்தனை பேரும் 1,24,000 நபிமாரும் செய்த வேலை எங்க வந்துச்சு? 1,24,000 நபிமார். அப்ப ரசூல்மார் பிரிக்க தேவையில்லையே, எல்லாரும் நபிமாரைய வச்சிக்கலாமே. ரசூல்மார் 311 பிரிக்க தேவையில்லையே. அப்ப தமிழகம் கொடுக்கப்பட்டது 313 ரசூல்மார்களுக்கு தான். அவங்களுக்கு தான் தமிழக வாஜிபு. தமிழக வாஜிபு அவங்களுக்கு தான். மற்றவங்க நபிமாரு அவங்களுக்கு தமிழக இல்லை. ஆனா நாங்கள் நபி என்கிறத மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்ப மிஹராபுக்கிட்ட எழுப்பி நின்ற உடனே முதலாவது சொல்ற பொய் இதுதானே? முதலாவது சொல்ற பொய் அதுதான். அது மட்டுமா? இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் விதாவுல, என்னை பத்தி ஒரு ஹதீது தெரிஞ்சாலும் மக்களுக்கு அதை எத்தி வையுங்க. ஒரு ஹதீது தெரிஞ்சாலும் மக்களுக்கு எத்தி வைங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப சஹாபா பெருமக்கள் அவங்களோட வாகனங்கள் எல்லாம் எந்தெந்த பக்கம் திரும்பி இருந்துச்சோ அந்த பக்கமே போயிட்டாங்க. அரபா மைதானத்தில் வச்சு போயிட்டாங்க. அப்ப இதுல சில கேள்விகள் எழும்புது. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, அரபாவோட ஹஜ்ஜி முடிஞ்சுதா ஒரு கேள்வி. அப்ப இந்த சஹாபா பெருமக்கள் ஹஜ்ஜி கடமையை அங்க சம்பூர்ணமாக செய்யவில்லை, அறகுறையா செஞ்சிருக்கிறாங்க அர்த்தம். அப்ப ரசூலுல்லாவுடைய அந்த ஹஜ்ஜி கடமை அங்க சம்பூர்ணப்படுத்தப்பட்டது சஹாபா பெருமக்களுடைய வாயினூடாகத்தானே. அப்ப எப்படி வந்துச்சது? அங்கால அது ஒரு கேள்வி. அடுத்தது, ஹஜ்ஜி கடமையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபா பெருமக்கள் இருந்தாங்க. அப்ப அவங்களோட வாகனங்கள் எந்தெந்த பக்கம் திரும்பி இருந்ததோ அந்த பக்கமே போயிட்டாங்க. ரசூலுல்லாவோட சஹாபாக்கள் மரியாதை குறையாக நடந்திருக்கிறார்கள். ஏன்னா சில கட்டத்துல வாகனத்துடைய பின்புறத்தை ரசூலுல்லாஹ்க்கு பார்க்க வச்சு நின்றுக்கலாம் தானே. திரும்பின பக்கம் போனாங்கண்டா, திரும்பி இருந்த பக்கம் போனாங்கண்டா, திருப்பி வாகனம் திரும்பி இருந்த பக்கத்திலே போனாங்கன்னு சொன்னா சில கட்டத்திலே சில சஹாபாக்களோட வாகனம் பின்புறம் ரசூலுல்லாவுடைய முகத்து பக்கம் இருந்திருக்கு. அப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாவோட அந்தஸ்து குறைவாக நடந்திருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி. அடுத்தது மூணாவது கேள்வி. இந்த 1,24,000 சஹாபா பெருமக்களும் அங்க இருந்து போயிட்டு அங்க அரபாவோட மைதானத்தோட என்று வந்துட்டால் இந்த ஜன்னத்துல் பக்கீல 10,000 சஹாபா பெருமக்கள் அடகப்பட்டிருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்தவங்க?